வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதல் தர தமிழ் வானொலி உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜா. நேர்களை மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஆளுமை மூத்த சட்டவாளர் திரு நடராஜர் காண்டிவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். நீண்ட கால தமிழ் தேசிய அரசியல் பின்னணியும் அதே போல் சட்டத்துறையிலே தனக்கென நீண்ட அனுபவங்களையும் வைத்திருக்கக்கூடிய மூத்த சட்டவாளர் திரு நடராஜர் காண்டிவன் அவர்களை வரவேற்பதிலே பெருமை அடைகிறோம். வணக்கம் திரு காண்டிவன் அவர்களே. வணக்கம் தமிழ் முரசம் நேயர்களே. வணக்கம் ஜோராஜன். வணக்கம். வணக்கம். இலங்கை தீவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகிறது. இம்மாதம் 21 தேர்தல் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இதுவரை காலமும் இலங்கை தீவிலே நடைபெற்று வந்த நிறைவேற்று அதிகார முறை ஜனாதிபதி தேர்தல்களை விடவும் இது சற்று வித்தியாசமாக இருப்பதாகவும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. 39 ஜனாதிபதி வேட்பாளர்கள் கட்சிகள் ரீதியாகவும் அல்லது சுயேட்சைகளாகவும் களமிறங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்திலே தென்னிலங்கையை பொறுத்தவரை 3 பிரதான வேட்பாளர்களுக்கிடையே போட்டி நிலவுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதி திரு ரணில் விக்ரமசிங்கே, அதே போல் திரு சஜித் பிரேமதாச மற்றும் அவரோடு போட்டி போடக்கூடிய திரு அனுரகுமார திஸ்ஸநாயக்க ஆகிய 3 பிரதான வேட்பாளர்களே தென்னிலங்கையை பொறுத்தவரை போட்டி நிலவக்கூடிய போட்டியாளர்கள். தமிழர் தேசத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலிலே தமிழர் தேசம் 2ஆக பிரிந்து நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிரிவினர் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை, அதே போல் ஒற்றையாட்சி, அதாவது இலங்கை தீவிலே தமிழர்களுக்கு மிக மிக ஆபத்தாக இருக்கக்கூடிய 2 விடயங்கள், ஒன்று ஒற்றையாட்சி முறைமை, அதே போல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை. இந்த 2ஐயும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலோடு ஒரு பகுதியினர் இந்த தேர்தல்களை புறக்கணிப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பகுதியினர் தமிழர்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளர் என்று திரு அரியநேந்திரன் அவர்களை பொது வேட்பாளராக முன்மொழிந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் இலங்கை தீவிலே தமிழர் தேசம் என்கின்ற வரையறைக்கிலிருந்து நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களுடைய பின்னணிகள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் நாங்கள் ஆராய்கின்ற கட்டமெல்லாம் போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் தேர்தலில் இன்னும் 2 வாரங்களே இருக்கின்றன. இந்த நிலையிலே தமிழர்களுடைய தீர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றிய நாங்கள் பேசுவது இன்றைய காலத்தின் பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். ஏற்கனவே நான் சொன்னதை போல தமிழர் தேசம் இந்த தேர்தலை பொறுத்தவரை 2 பாரிய கருத்துக்களை கொண்டிருக்கிற நிலையிலே இதிலே எதை தமிழ் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று நீண்ட கால தமிழ் தேசிய அரசியல் அனுபவமுடைய திரு நடராஜர் காண்டியன் அவர்கள் நினைக்கின்றேன். உங்களுக்கு ஒரு நீண்டகால வரலாறு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக இருந்த காலகட்டம், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு நாங்கள் காலனித்துவ நாடாக இலங்கை இருந்து வந்த பொழுது, சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படுகிற பொழுது அக்கால பகுதிகளிலே, குறிப்பாக 1920க்கு பிற்பட்ட பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இங்கிலாந்திலே பல்கலைக்கழகங்களிலே படித்தறிந்த பட்டம் பெற்ற தமிழ் இளைஞர்கள் அன்றைய காலகட்டத்திலே அங்கே பட்டப்படிப்பை முடித்து கொண்டு வந்து அவர்கள் யாழ்ப்பாணத்து ஜெஃப்னா யூத் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகிற இளைஞர் காங்கிரஸ் ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள். யாழ்ப்பாணத்து இளைஞர் காங்கிரஸ் என்று சொல்வார்கள். இவர்களோடு மிக நெருங்கிய அளவிலே தொடர்புகளை கொண்டிருந்தவர் அன்றைய இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள். ஆகவே இங்கிலாந்து பல்கலைக்கழகத்திலே இவர்கள் ஒன்றாக படித்துவிட்டு SWRD பண்டாரநாயக்கா எதிராக இந்த படித்த இளைஞர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி, குறிப்பாக யாழ்ப்பாணத்து யூத் காங்கிரஸ் என்கின்ற அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு 1931 சர்வஜன வாக்குரிமை இலங்கைக்கு அங்கே அறிமுகம் செய்யப்படுகிற பொழுது, இந்த யாழ்ப்பாணத்து இளைஞர் காங்கிரஸ் வந்து அந்த சர்வஜன வாக்குரிமையின் மூலமான அந்த முதலாவது தேர்தலை அவர்கள் யாழ்ப்பாணத்திலே பகிஷ்கரித்திருந்தார்கள், புறக்கணித்திருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல நேருவினுடைய அந்த அவர்களுடைய கண்டெம்பரரிஸ் என்று சொல்லுகிற சமகாலத்தவர்களாக பல்கலைக்கழகங்களிலே நேரடி தொடர்புகளை கொண்டிருந்தவர்கள், இந்தியாவினுடைய கரிசனை கொண்டிருந்த நேரு அவர்கள் இந்த யாழ்ப்பாணத்து இளைஞர்களுடைய நேரடி தொடர்போடு அவர்களையும்
இலங்கை என்பதை ஒரே நாடாக, இலங்கை என்பது ஒரே நாடாக சுதந்திரம் பெற வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்கள் பூரண ஸ்வராஜ் என்று சொல்லுகிற பூரண இலங்கைக்கான பூரண சுதந்திரத்தை கோரி, அதாவது 31ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், 48ஆம் ஆண்டு தான் இலங்கை பிரித்தானியாவிலிருந்து முழுமையாக விடுபடுகிறது. ஆக பிரித்தானியாவினுடைய காலனித்துவ நாடாக இருந்து கொண்டு இந்த வாக்குரிமையை பிரயோகித்து அவர்கள் அந்த செய்ய முனைந்த அந்த தேர்தலை யாழ்ப்பாணத்து யூத் காங்கிரஸ் இலங்கைக்கு முழு பூரண சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று புறக்கணித்திருந்தார்கள். இவ்வாறு ஒரு தேர்தலுக்கு ஒரு புறக்கணிக்கின்ற ஒரு வரலாறு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் முதலாக வாக்களிப்பு உலகம் பறந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த தேர்தலை ஒரு அரசியல் தேவைப்பாடு, இந்த காலனித்துவத்திலிருந்து பூரண சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே புறக்கணித்த ஒரு தரப்பாக தமிழர் தரப்பு அறியப்படுகிற ஒரு சூழலிலே நாங்கள் வைத்து பார்க்கிற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், அந்த 31ஆம் ஆண்டு சுயராஜ் கோருகிற பொழுதே நாங்கள் தமிழீழத்துக்கான கோரிக்கையை முன்வைத்த தரப்பினர் வெறுமனே சிங்கள பௌத்த தேசத்தினுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக தமிழர் தேசத்தினுடைய ஜனநாயகம் மறுக்கப்படுகின்ற வகையிலே ஸ்ரீலங்கா தேசம் இயங்குகிற பொழுது வெறுமனே அந்த ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய தலைவரை தெரிவு செய்கின்ற அந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு புறக்கணிப்பை செய்ய வேண்டும், ஒரு தமிழர் தேசமாக அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த கருத்தியலை புலிகளினுடைய விடுதலை போராட்ட கால வரலாற்றினுடைய தொடர்ச்சி மீட்சியுமாக நாங்கள் முன்வைத்து வருகிறோம். ஆகவே ஒரு இன அழிப்பிற்கு பின்பதாக இந்த இனத்தை ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே பெரும்பான்மையாக இருக்கின்ற இனத்திடம் இருக்கின்ற பாராளுமன்ற அதிகாரம், இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதியை சிங்கள பௌத்த பேரினவாதிகள் தெரிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பிலே தான் கடந்த 78ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் 5 ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த தேர்தலிலே இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒட்டுமொத்த சிங்கள அந்த ஒற்றையாட்சி பாராளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதி என்கின்ற இந்த 2 இந்த அதிகாரங்களை கொண்ட இந்த பொறிமுறைகளும் முற்றுமுழுதாக தமிழர் தேசத்தை நிராகரிக்கின்ற ஒரு கட்டமைப்பாக உருப்பெற்றிருப்பதை காண்கிறோம். அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்பை ஒரு அரசியல் கோட்பாடாக நாங்கள் 2010ஆம் ஆண்டிலே இருந்து ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியும் மீட்சியுமாக இதனை தக்க வைக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே இவற்றை அரசியல் மயப்படுத்தப்பட்டு நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே நாங்கள் போராடி வருகிறோம். அந்த வகையிலே தான் இங்கே நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தமிழர் தரப்பிலே பொது வேட்பாளர் என்று ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த பொது வேட்பாளர் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அங்கே இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மக்களிடம் பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஆணையை பெற்றவர். அவர்களுடைய மக்கள் ஆணை வடகிழக்கு இந்த தாயகம், சுயநிர்ணய உரிமை, ஒரு தேச அங்கீகாரம் என்ற வகையிலே இருக்குமாக இருந்தால், அவர்கள் அதற்கு பிறகு அந்த மக்கள் ஆணையை பெற்றதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்திய அரசிடம், மோடி அவர்களிடமும், இந்த வருகிற வெளிவிகார அமைச்சர், செயலாளர் போன்ற அனைத்து தரப்பினரிடமும் 13ஐ முற்றுமுழுதாக அமுல்படுத்த கோரிய இந்த தரப்புகள் இன்றைய சூழலிலே மக்களாலே நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிற பொழுது, இனிவரும் காலங்களிலே உங்களுக்கு தெரியும், மாகாண சபை, உள்ளூராட்சி சபை, பாராளுமன்ற தேர்தல் என்று பல தேர்தல்கள் அங்கே அடுக்கடுக்காக இருக்கிற பொழுது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி இருக்கிற இந்த தரப்பு வென்றுவிடக் கூடாது என்பதற்காக உங்களுக்கு தெரியும், பல காலங்களாக இந்த தேர்தலிலே இந்த இந்திய தரப்புகளாக அறியப்பட்ட எங்களுடைய இந்த தமிழ் தேசிய தரப்பிலே இந்தியாவினுடைய முகவர் அரசியலை செய்கின்ற தரப்புகளை நாங்கள் 15 வருடங்களாக இனங்காட்டி வருகிறோம். அவர்களுடைய அந்த சங்கு சின்னத்திலே இங்கே கொண்டு வரப்பட்டவர் ஏன் 20ஆம் ஆண்டு மக்களாணை பெறப்பட்டிருந்தால் இன்றைக்கு அவர்கள் திரும்பவும் ஒரு மக்களாணையை பெற வேண்டும் என்கின்ற வகையிலே நிற்கிறார்கள் என்று சொன்னால், 20ஆம் ஆண்டு அவர்களுக்கு கிடைத்த மக்களாணையை அவர்கள் துறந்து யதார்த்தம் என்று இந்திய அரசிடம் கையெழுத்திட்டு இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புகளை 13ஐ பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு அவர்கள் கையெழுத்திட்ட ஆவணங்கள் இன்றைக்கு இருக்கிறபடியால் மக்கள் இவர்கள் மீது பாரிய சந்தேகம் கொண்டிருக்கிறபடியால் இவர்களை மீண்டும் புனிதர்களாக்கி 5 வருட காலங்களுக்கு இவர்களை ஓட வைப்பதற்கான ஒரு முயற்சியிலே தான் இந்த நாடகம் ஆடப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே இந்த நபர்கள் சார்ந்துதான் நாங்கள் எங்களுடைய விடயங்களை முற்கொண்டு நாங்கள் இந்த விமர்சனங்களை செய்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற சிவில் தரப்புகள், TCSF என்று சொல்லப்படுகிற தமிழ் சிவில் சமூக அமையம், அதே போல் அமெரிக்காவிலே இருந்து 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள், சிவில் அமைப்புகள் இருந்ததாக சொல்கிறார்கள். இந்த அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு இந்த பொது வாக்கெடுப்பை நீங்கள் ஏன் கோரவில்லை, 13ஐ நிராகரிக்கவில்லை, ஒற்றையாட்சி கட்டமைப்பை நிராகரிக்கவில்லை என்று இந்த ஆதரவை கொடுத்த தரப்புகள் அதனை மிகவும் காரசாரமாக சாடி விமர்சனம் செய்து வருகிற விடயங்களை இன்றைய தினங்களிலே பார்க்கிறோம். நேற்று முன்தினம் சிவில் சமூக அமைப்பு
ஒரு கடிதத்தை விட்டிருந்தது. ஆனால் அந்த கடிதங்களில் இருக்கிற மயக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள், சங்குக்கு வாக்களியுங்கள், ஆனால் இந்த விடயங்களை உள்ளீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டதற்கு பிறகு இந்த வரலாற்றிலேயே இப்படி ஒன்று நடப்பதில்லை. தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது அமர இருந்து இனத்திற்கான அடிப்படை விடயங்களை முன்னிறுத்தி இவர்கள் எப்பொழுது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை விடுகிறார்கள்? 4ஆம் தேதி தபால் மூல வாக்களிப்பு இருக்கிறது. 3ஆம் தேதி அவசரப்பட்டு கொண்டு வந்து இந்த விடயங்களை முன்வைக்கிறார்கள். மிக ஆழமான உள்ளே இருந்து வருகிற செய்திகள். தேசம் என்பதை அங்கே முன்வைக்க நினைந்த பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையில் இருந்து தேசத்தை வெட்டி நீக்குவதற்கு எவ்வாறு முயற்சித்திருந்தாரோ அதே போல தேசம் என்கின்ற விடயம் முன்வைக்க கூடாது, 13 நிராகரிக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் 13 கடிதம் எழுதினவர்கள் அங்கே கட்சி பங்குதாரர்களாக அங்கே இருக்கிற பொழுது இந்த பொது கட்டமைப்பிலே அவர்கள் 13 ஏற்றுக்கொண்டவர்களாக அங்கே கடிதம் கொடுத்திருக்கிற பொழுது இங்கே நிராகரிப்பு என்பது நிச்சயமாக ஒரு கட்டாயமாக உள்வாங்கப்பட வேண்டிய விடயம். சிவில் சமூக அமைப்பு சொல்லுகிறது 13ஆம் சட்டத்தை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம், ஒற்றையாட்சி கட்டமைப்பை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் எவ்வாறு இந்த விடயங்களை நிராகரிக்கிறோம் என்று சொல்லாது இந்த தரப்புகள் இதிலே ஈடுபட்டுக் கொண்டன என்பதற்கு சான்றுகள் பலவாறாக இருக்கிறது. அதாவது இந்த கட்சிகள் பலமான கருத்தை முன்வைத்திருக்கிறது. நீங்கள் 13 நிராகரிப்பதாக போட்டால் நாங்கள் இந்த கட்டமைப்பிலே இருந்து வெளியேறுவோம் என்று சொன்னதற்கு என்று அவர்கள் தங்களுடைய அந்த விடயங்களை இந்திய எசமானர்களுக்கான அந்த அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிற வகையிலே தான் இது இந்தியாவுடைய ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பொது கட்டமைப்பாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆள் சார்ந்தும் எனக்கு பாரிய அளவிலே இந்த நபர்கள் சார்ந்து அங்கே கட்சிகளாக இருக்கிற 7 கட்சிகள் மற்றும் இங்கே பொது கட்டமைப்பினுடைய அமைப்பாளர்களாக அல்லது அந்த பொது கட்டமைப்புடைய அங்கத்தவர்களாக இருக்கிற 7 பேர் பற்றியும் மிக ஆழமாக பேச முடியும். ஆகவே இந்த பலவீனப்பட்டு ஒரு யுத்தத்துக்கு பிறகான ஒரு அரசியலிலே தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து விடும் என்கின்ற நம்பிக்கையிலே இருக்கின்ற இந்த தமிழ் இனம் ஒரு கட்சி கொள்கை கோட்பாட்டிலே ஒன்றுபடுவதை தவிர்த்து இந்த ஏற்பாட்டை செய்தவர்கள் மிக நாசூக்காக கட்சிகள் ஒன்றுபட்டு விட்டது, தமிழ் தேசிய இனம் ஒன்றுபட்டு விட்டது என்று சொல்லி எந்த கொள்கைக்கு பின்னால், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கை அல்லது தமிழ் தேசிய இந்த பரப்பினுடைய 74 வருட கால கொள்கையை கொண்டிருக்கிற ஒரு தரப்பு அங்கே இருக்கிற பொழுது அந்த தரப்பினுடைய எதிர்கால வெற்றியை மூடி மறைப்பதற்காக அந்த தரப்பினுடைய அது தமிழ் மக்களினுடைய தமிழ் இனத்தினுடைய கொள்ளை நிலைப்பாடாக அந்த நிலைப்பாடு இருக்கிற பொழுது ஒற்றுமை என்கின்ற கோஷத்தின் மூலமாக அந்த தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை மறுக்கிற வகையிலே நிராகரிக்கிற வகையிலே இந்த ஏற்பாட்டை செய்கிற இந்த அபாயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் இது 23ஆம் தேதி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 23ஆம் தேதிக்கு பிறகு ரணிலோ சஜித்தோ அனுரவோ யார் வந்தாலும் அவர்களுக்கு பொன்மாடை போட்டு மாலை போட்டு 13 நிறைவேற்ற கேட்கிற தரப்பினரோடு இந்த நடத்தி கொண்டு போகிற இந்த விடயம் நிச்சயமாக ஒரு மக்களுடைய இந்த தியாகம் நிறைந்த போராட்டம் நிச்சயமாக அவர்களுடைய அந்த அந்த நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இது 23ஆம் தேதிக்கு பிறகான ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளில் நீங்கள் இதனை மிக தெளிவாக பார்க்கலாம். அந்த இடத்திலே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம், தமிழ் தேசிய இனத்திற்கு 74 வருடங்களுக்கு மேலாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த தேசிய அரசியல் நிலைப்பாட்டை அவ்வப்போது காலமாக நாங்கள் எடுத்து வருகிறோம். எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவர்கள் எடுத்து வருகிற இந்த முடிவுகள் அது ஒரு விடுதலை போராட்டமாக பரிணமிக்கிற பொழுது அந்த விடுதலை போராட்டமும் வரித்து கொண்ட அந்த கொள்கைகளின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த விடயங்களை அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் விடுதலை புலிகளுடைய போராட்டம் யாருடையதோ போராட்டம் என்றும் அல்லது அதுக்கு முதல் இருந்தது அது கட்சி அரசியல் என்றும் நாங்கள் இதனை புறந்தள்ளி விட்டு போக முடியாது. இந்த அனைத்துக்கும் ஒரு வரலாற்றை ஊடறுத்து நிற்கிற எங்களுடைய இந்த தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய கொள்ளை கோட்பாட்டு நிலையை கைவிட்டு செல்வதற்கான தத்துவத்தை இதுவரை மக்கள் கொடுக்கவில்லை. ஆகவே உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலிலே இந்த மக்களாணையை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த தேர்தலிலே விஞ்ஞாபனத்திலே போட்ட விடயங்களை மாறாக கையெழுத்திட்டு இருக்கிறபடியால் தான் அவர்களுக்கு இப்பொழுது போலியாக மக்கள் முன்னாலே தங்களை நிலைநிறுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அடுத்தடுத்த தேர்தல்களை நான் ஏற்கனவே சொன்னது போல இருக்கிறபடியால் மக்களை தவறாக வழிநடத்தி ஏமாற்றி இந்த வாக்கின் மூலமாக கொள்ளையடித்து எசமான அரசியலுக்கு துணை போகின்ற அல்லது அந்த முகவர் தரகர் அரசியலை செய்கின்ற இந்த தரப்புகளை முற்றுமுழுதாக நிராகரிக்க வேண்டும். இந்த புறக்கணிப்பு என்கின்ற விடயம் அங்கே அது பற்றி மிக ஆழமாக நான் தொடர்ந்து பேச தயாராக இருக்கிறேன். இந்த புறக்கணிப்போடு இந்த நபர்களும் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த 74 வருட கால அரசியலினுடைய தொடர்ச்சியும் நிச்சயமாக நாங்கள் பார்க்க முடியும். இல்லை, அந்த நபர்கள் என்கின்ற அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருகிறது, மிக முக்கியமான கேள்வி என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த பொது கட்டமைப்பு என்கின்ற ஒரு
விடயம் அமைக்கப்பட்டு அதனூடாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பது ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த பொது கட்டமைப்பை உருவாக்குவதிலே பின்னணியில் நின்று உழைத்தவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்க போனால் ஒவ்வொருவராக நாங்கள் அவர்களுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த 13 தான் இலங்கை தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பதிலே அசையாத பற்று கொண்டவர்கள், இந்திய தரப்புகளோடு இணக்கமாக எப்பொழுதுமே செல்லக்கூடிய தரப்புகள். ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் என்று ஒருவரை நிறுத்தி இருக்கின்றார்கள். அவரை பார்த்தால் கூட அவர் இத்தனை ஆண்டுகள் பயணம் செய்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி கூட கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய 15 ஆண்டு காலம் இந்த விடயங்களை பற்றி பேசுவதே இல்லை. அதாவது 13 என்பது இலங்கை தமிழ் மக்களுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கொண்டு செல்ல முடியாது என்கின்ற ஒரு கருத்தை இன்றும் கூட அவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக இல்லை. கடந்த 15 வருடங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த இலங்கை தீவினுடைய அரசாங்கங்களோடு இணக்க அரசியலை நடத்தி பழக்கப்பட்ட இந்த கட்சியினர் இப்பொழுது நேற்று தினம் ஒரு தேர்தல் சுவரொட்டியை பார்க்க முடிந்தது. இணையத்திலே பரவிடப்பட்ட சுவரொட்டி. அதிலே இந்த 13ஐ நாங்கள் எதிர்ப்போம், எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு பறைசாற்ற வேண்டும், தமிழ் மக்களுக்கான நீதி பரிகாரம் சர்வதேச மன்றத்திலிருந்து கிடைக்க வேண்டும், இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச நீதிமன்றத்திலே முன்னிறுத்த வேண்டும் என்று 3 கொள்கைகளை அவர்களுடைய கொள்கைகளாக வகுத்து சுவரொட்டிகள் தயாரிக்கப்பட்டு இணையத்திலே பரவிடப்பட்டுள்ளன. இந்த 3 முக்கியமான விடயங்களை கடந்த 15 வருட காலங்களாக திரு அரியநேந்திரன் அவர்களோ அல்லது அவர் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகளோ அல்லது இந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லி அதை ஸ்தாபித்த நபர்களோ எந்த காலத்திலும் மறந்தும் உச்சரிக்கவில்லை என்பது முக்கியமான காரணம். இன்று தேர்தலுக்காக இந்த விடயங்களை அவர்கள் முன்னெடுத்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. 13 எதிர்ப்பு என்கின்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இன்று சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் காணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13வது திருத்தச் சட்டத்தை எதிர்த்து மாபெரும் பேரணி ஒன்று நடத்தியிருந்தது. அதை குறிப்பாக ஒரு சவப்பெட்டி ஊர்வலம் என்று அடைமொழி கொடுத்து அழைத்தார்கள். அந்த நேரத்திலே அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பாவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனநாயக வழிமுறையிலே தேர்தலை புறக்கணிப்பது என்பதும் யாரோ ஒருவருக்கு வாக்களிப்பது என்பதும் அனுமதிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன. யாருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் களத்திலே நிற்பது என்பது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்காக என்று சொல்லுகின்றார்கள். புறக்கணிப்பின் மூலமாகவும் ஒற்றுமையை காட்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இத்தனை நேரமும் நீங்கள் விளங்கப்படுத்த முனைந்த விடயங்கள் திரு காண்டீவன் அவர்களே, கடந்த காலங்களில் குறிப்பாக ஆங்கிலேய ஆதிக்க காலத்திலிருந்து இலங்கை தீவிலே இலங்கை தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான அவர்களுடைய தன்னாட்சி உரிமை பற்றிய விடயங்களை நீங்கள் அந்தந்த காலகட்டங்களோடு கோடு காட்டிகளோடு எடுத்து விளங்கப்படுத்தியிருங்கள். ஆனால் ஒரு சாதாரண பாமர மனிதனுக்கு, இன்று நாட்டிலே தாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பாமர மகனுக்கு புரியும்படியாக நாங்கள் சில விடயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழர்கள் இந்த தேர்தலை நிராகரிக்க வேண்டுமா அல்லது பொது வேட்பாளருக்கு வாக்கு போட வேண்டுமா? இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், பொது வேட்பாளருக்கு வாக்கு போடுவதால் தமிழினத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அல்லது பின்னடைவுகள் என்ன, அதே போல் இந்த தேர்தலை நிராகரிப்பதால் வரக்கூடிய நன்மைகள் என்ன அல்லது விளையக்கூடிய பின்னடைவுகள் என்ன என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. அதை அவர்களுக்கு புரியக்கூடிய விதமாக நாங்கள் சொல்ல வேண்டுமானால் எந்த விடயங்களை எடுத்து நாங்கள் அதை சொல்லுவோம்? நிச்சயமாக இப்ப எங்களுக்கு இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் முன்வைச்சு பார்க்கக்குள்ள, இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்வைக்கிறவர்கள் ஒரு 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 பொது வாக்கெடுப்பு, அது தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு. அந்த பொது வாக்கெடுப்பு என்பது மீளவும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஒத்ததாக ஒரு பொது வாக்கெடுப்பை நாங்கள் கோரி நிற்கிறோம் என்ற உரையாடல்களை நீங்கள் ஒரு 5 மாதங்களுக்கு முதல் பார்த்திருந்தீங்கன்னு சொன்னால், இந்த 10 எழுத்தாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், அரசியல் அறிஞர்கள் என்று சொல்லுகிற இந்த தரப்பினர் எழுதியிருப்பினோம். நான் இப்ப எல்லா பத்திரிகை அந்த இதுகளையும் நான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் அந்த விடயங்களை நாங்கள் இந்த புறக்கணிப்பை ஏன் செய்ய வேண்டும் அல்லது இந்த பொது வேட்பாளரை ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு நாங்கள் 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ராஜீவ் காந்தி அவர்களுக்கு நான் மஞ்சள்ல கோடு போட்ட பகுதியை வாசித்து காட்டுறேன். இதை பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தலைவர்கள் அதனை கையெழுத்திட்டு போட்டிருக்கிறார்கள். எம். சிவசிதம்பரம், சம்பந்தன், ஆர். சம்பந்தன், அமிர்தலிங்கம். இது 87ஆம் ஆண்டு தமிழர்களுடைய நிலைப்பாடு. TULF ஆக அன்றைக்கு அறியப்பட்ட தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி. என்ன
நாங்கள் ஒரு we feel it our duty to also express our disappointment with the proposal to solve the Tamil problem contained in the two bills. ரெண்டு அந்த மசோதாக்கள்லையும் கொண்டு வர விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அதிருப்தியை காட்டுகிறோம். These proposals do not meet the aspirations of the Tamil people, nor are in any way commensurate with the loss of life, sufferings and privations suffered by the Tamil people. அதாவது இந்த இரண்டு மசோதா, அதாவது 13ஆம் திருத்த சட்டம், மற்றது மாகாண சபைகள் சட்டம், இந்த இரண்டுமே தமிழ் மக்கள் 87ஆம் ஆண்டு சொல்றாங்க, அன்றைக்கு தமிழ் மக்கள் அனுபவித்துக் கொண்டு வந்த இழப்புகள், அவர்களுடைய உயிரிழப்புகள், அவர்கள் சந்தித்த அந்த இழப்புகளும் துன்பங்களுக்கும் ஈடுகட்ட முடியாது. இந்த 87ஆம் ஆண்டு சொல்லி போட்டு கடைசியா சொல்லி நான் திருவண்ணாமலை இந்த வார அதிகாரம் பெற வேணும் என்று சொல்லி எல்லா அதிகாரங்களையும் சொல்லி போட்டு ஜே.ஆர். ஜெயவர்தனிட்ட சொல்ல சொல்லினோம், ராஜீவ் காந்திக்கு சொல்லினோம். In view of the above, we earnestly request you to ask President Jayawardena not to proceed with the two bills in Parliament in present form till the matters referred to herein are discussed and resolved to the satisfaction of the Tamil people. தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு ஈடான வகையில இந்த பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும் வரையில் இந்த இரண்டு மசோதாக்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கோ என்று சொல்லி எங்களுடைய தமிழர் தரப்பு சொன்ன அதே சம்பந்தனோட தான் நாங்கள் இந்த அதுக்கு பின்பதான அரசியலை பார்க்குவோம். இதை விடுவோம். அதுக்கு பிறகு நான் வரலாற்றை சொல்லி கொண்டு வர இல்லை. இந்த தமிழ் மக்கள் இந்த நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி ஒரு 4 மாசம் பின்னோக்கி போனீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களினுடைய மனு, தமிழ்ஸ் பெட்டிஷன் என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளரும் ஒரு ஊடகத்தை நடத்துகிற ஒருவரும் தண்டை அடிப்படிகள் 3 பேர் தான் அங்க எல்லா இடமும் போய் இந்த தூதுவர்களையும் சந்திச்சு அறிக்கையில கொடுத்திருப்பினும் பாருங்க. அதுதான் இந்த மக்கள் மெனு. சரிதானே? இந்த மக்கள் மெனுன்ற டேட் வந்து 12th of July 2023. ஒரு வருஷமும் இல்லை. போன வருஷம் ஜூலை மாசம் 23ஆம் தேதி மெம்பர்ஸ் ஆஃப் சிவில் சொசைட்டி, பாருங்கள் எப்படி இந்த தரப்பு எப்படி பொதுக்கட்டமைப்புகளை வந்து சொல்றேன். ஏன் இந்த பொது வேட்பாளரை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னாலும் இந்த அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கிற அந்த சூட்சுமங்களையும் நீங்கள் மிக ஆழமா பார்த்தா தான் எங்களுடைய நிராகரிப்பு சரி என்றது விளங்கும். இது வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிக்கு மக்கள் மெனு சிவில் சொசைட்டியா, சரிதானே? அந்த மஞ்சள்ல நான் திரும்ப கோடு போட்டு வச்சிருக்கேன், அதை வாசிச்சு காட்டுறேன். என்ன கோரிக்கை? We are fully aware that the government of India has been consistently calling for the full implementation of the 13th Amendment and to have a functioning provincial councils in the Tamil provinces. தமிழ் அரசியல்வாதிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்தியா தொடர்ந்து 13 முற்றாக அமுல்படுத்திய ஒரு தீவிர முழுமையான அமுல்படுத்தலுக்கு ஒத்தாசை பழகி கொண்டு அது தீவிர கரிசனையில் இருக்கு. ஆகவே இந்த மாகாண சபைகளை இயக்குகிற அந்த 13ஆம் திருத்த சட்டத்தை நீங்க முற்றுமுழுதாக அமுல்படுத்தி தர வேணும். தமிழ் அரசியல்வாதிகள்கிட்ட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சரிதானே? யார் கையெழுத்திட்டு இருக்கிறோம்ன்றதை உண்மையில நான் பேரை வாசிக்க கூடாண்டு இருக்கிறேன். இந்த மஞ்சள்ல எல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த பேர்களை பாருங்க, நான் அந்த மஞ்சள்ல குறிப்பிடுற நபர்களை வாசிக்கிறேன். இது அடுத்த சீட், சரிதானே? இந்த அப்பாவிகளுடைய பேர்களை எல்லாம் போட்டு கொண்டு வந்து ஒரு மக்கள் பெட்டிஷன் சொல்லி இந்த இந்திய தூதுவர்கள், அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் கொடுத்த ஸ்ரீ ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள், இவர் நல்லூர் ஆதீனத்திலான இருக்கணும். ஐயாவுக்கு ஒரு வரலாறு இருக்கு என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். இதெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. என்னென்ன ஒரு மக்கள் மிக நம்பிக்கையாக வச்சிருக்கிற இந்த ஆதீனங்கள்ல இருக்கிறவர்கள் வந்து தங்களுடைய பணிகளை மிக அழுத்தம் திருத்தமே பார்க்கணும். இந்த நல்ல ஆதீன ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுமார் இளைஞராக இருக்கைக்கு என்ன செய்தார் என்றதை நாங்கள் இப்ப கதைக்க வர இல்லை, சரிதானே? சுவாமியா இருந்தா அவர் சுவாமி உருவத்தில் அந்த அறைக்குள்ள இருந்து கொள்ளணும். அவரை இப்ப எல்லாரும் கும்பிட வழிகிட்டபடியா அவர் இதுக்குள்ள வார, சரிதானே? வாசுதேவ குருக்கள் கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை இப்படியே வந்தால் ப்ரொஃபசர் எஸ் பத்மநாதன், இவர் இன்றைக்கு வேந்தரா சொல்லப்படுகிறவர். 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி தமிழ் மக்களுக்கு தாயக கோட்பாட்டு உரிமை இருக்கு, தாயகம் கோர வழி இருக்குன்ற அந்த அவருடைய கட்டுரையை நான் இப்ப இதுல உங்களுக்கு வாசிக்க முடியும். தமிழரசு கட்சியினுடைய பிதாமகனாக ஆலோசகராக இருந்து கூட்டங்களுக்கு தலைமை வகிக்கிற இன்றைக்கு வேந்தரா இருக்கிற பத்மநாதன், அவர் என்ன சொல்றார்? ப்ரொஃபசர் இந்த 13 தவிர தனிநாட்டு கோருகிறதுக்கோ இல்லாட்டி இந்த மற்றவர்கள் செய்கிற அரசியலை முற்றுமுழுதான் நிராகரி கொண்டு சொல்லி இன்றைக்கு ஒருத்தர் வழிகிட்டு இருக்கிறார். சான்சலர் ஆஃப் ஜப்னா யூனிவர்சிட்டி பொன் பாலசுந்தரம் பிள்ளை, இவரை உங்களுக்கு தெரியும், வைஸ் சான்சலரா தெரியும். இவர் எப்படி இருந்தவர்? டக்ளஸ் தேவானந்தாண்ட அப்பாயின்மெண்ட்ல தான் இவர் பல்கலைக்கழகத்தில் வந்தவர் போனவர் என்றதெல்லாம் வரலாம், சரிதானே? ஜதீந்திரா கீழே இந்த நான் விரல் காற்று இடத்துல இருக்கிறவர் வந்து ஜதீந்திரா, என்றா ஆரியபாலா ஜதீந்திரா, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ். இவர் 15ஆம் ஆண்டு, இவருக்கு கடந்த காலம் இபிடிபி,
15ஆம் ஆண்டு புலொட்டின் மூலமாக பாராளுமன்ற தேர்தலை திருவண்ணாமலையில கேட்டுட்டு இப்ப சங்கு சின்னத்துல சம்பந்தம் இல்லாத இடத்துல இவர் தானம் கிழக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வேட்பாளர். இதுதான் விஷயம். சரிதானே? இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாவம் இந்த கோப்பா டீச்சர்ஸ் காலேஜில் ஒரு பட்டியல் இருக்கு. ஜப்னா நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இது உங்களுக்கு தெரியும், அந்த ராசாவின் வீதியில போனீங்கன்னா இருக்கும். அதுல இருக்கிற அப்பாவியல் எல்லாரையும் கையெழுத்த வச்சு வேண்டி கொணந்து போட்ட இந்த கடிதம். சரிதானே? இது ஒரு பக்கம் இருக்க, நான் திரும்ப இந்த கடிதத்தை பாத்தீங்கன்னா இதுல எல்லாரும் மகப்பட போனோம். இது யதீந்திரா, நான் நாங்கள சொல்ல வாரன், கணேசலிங்கம் பேராசிரியர், யோதிலிங்கம் அரசியல் ஆலோசகர், மற்றது நிலாந்தன். அதை பற்றி நாங்கள் பேசுவோம். நான் இது என்னுடைய சொந்த கருத்து. சரிதான்? நான் இதற்கு இவரோடையும் விவாதிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். தயவு செய்து அவர்கள் உங்களின் மீது ஏதாவது சொல்லி இதை தனிச்சையை நீங்க செய்துட்டு போட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமா நீங்க ஒரு இதை ஏற்பாடு செய்தால் நான் அதுல கலந்து கொண்டு பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். 29 டிசம்பர் 2021. சரிதானே? இது நரேந்திர மோடிக்கு the Indo-Lanka Accord and the political aspirations of the Tamil-speaking peoples for sharing of powers of governance. யார் செய்யறது? இந்த கையெழுத்து எல்லாத்தையும் பாருங்க. இதெல்லாம் இன்றைக்கு வரலாற்றில் இருக்கிற ஆவணங்கள். இதுல 1 2 3 4 5 6 7 பேர் கையெழுத்திட்டு இருக்கிறார். 7 பேரும் இந்த 7 கட்சிகளாக உள்ளே இருக்கிற ஆக்கள். என் ஸ்ரீகாந்தா, லீடர் ஆஃப் தமிழ் நேஷனல் பார்ட்டி. பிரேமச்சந்திரன், ஈழம் EPR லெஃப்ட், இப்ப தமிழ் மக்கள் கூட்டணி, பிரேமச்சந்திரன். அதுக்கு பிறகு தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், ஜஸ்டிஸ் விக்னேஸ்வரன், மாவை சேனாதிராஜா, சம்பந்தன். என்ன கேட்டிருக்கணும்? நான் மஞ்சள்ல கோடு போட்டிருக்கேன். இதில் தயவு செய்து இந்த டேட்ல இருக்கிற அந்த கடிதங்களை நீங்கள் போய் பாருங்க. இன் திஸ் சிச்சுவேஷன் வி அப்பீல் டு யுவர் எக்ஸலன்சி நரேந்திர மோடிக்கு சொல்லினேன் டு urge the government of Sri Lanka to keep it promises to fully implement the provisions of the 13th amendment to the constitution. சரிதானே? இந்த நபர்கள் 20ஆம் ஆண்டு மக்கள் ஆணை எடுத்த நபர்கள். அவர்கள் தான் சொல்றேன். இது மக்கள் பிரதிநிதிகள் அல்ல. ஏனென்றா மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த சாபக்கேடுகள் இன்றைக்கு பொது வேட்பாளர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முலாம் பூசப்பட்டு இந்த பொது கட்டமைப்புக்குள்ள இருக்கிற பொது அமைப்புகளுக்குள்ள இருக்கிற 7 பேரும் இங்கால 7 பேரும் என்று சொல்லி கொண்டு வர இந்த பொது வேட்பாளர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் புலிகள் கொண்ட தமிழ் அலை என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் நடத்தின பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆசிரியர், முல்லைத்தீவு மண்ணில இனமளிக்கப்பட்டு நெஞ்சில நெஞ்சு குப்பிகளை கட்டி நின்ற அந்த மக்கள் நடத்தின போராட்டம் நடந்த மண்ணிலேயே மால மரியாதையும் பொன்னாடையும் போத்தி அரசியலுக்கு புறப்பட்டிருக்கிற ஒருவர். இவர் சார்ந்து நாங்கள் பாரிய எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 10ஆம் ஆண்டும் 15ஆம் ஆண்டும் 20ஆம் ஆண்டும் சரத் பொன்சேகாவையும் மைத்திரிபால சிறிசேனவையும் சஜித் பிரேமதாசாவையும் ஆதரித்த ஒரு நபர். அப்ப இவர் ஏன் முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு எங்களுக்கு நியாயமான சந்தேகங்களை அரசியல் ரீதியில மிக அச்சொட்டாக பொருத்த முடியும். இவர் தனித்து சிங்கள பகுதியில தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒரு வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் ரத்தம் தோந்த கைகளோடு மஹிந்த ராஜபக்சவை விழுத்த போறோம் என்று சொல்லி சரத் பொன்சேகா யுத்தம் நடத்தி துப்பாக்கி சன்னங்களை பாய்ச்சினவனை கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு மைத்திரிபால சிறிசேன ராணுவ அமைச்சராக இருந்தவரை கொண்டு வந்தார். அதுக்கு சஜித் பிரேமதாசா கொண்டு வந்தார். அவர் இன்றைக்கு சுமந்திரன் ஆதரிக்கிறார். அவர் இன்றைக்கு ரிட்டையர் பண்ணின ராணுவ தளபதிகளை கொண்டு தன்னுடைய இந்த அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துலதான் எங்களுக்கு இவர்கள் சார்ந்த ஒரு ஐமிச்சம் வருது என்று சொன்னால், இந்தியாவுக்கு இப்ப தேவை 2 விஷயம் தேவை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விடுதலை புலிகளுடைய இந்த இனத்தினுடைய அரசியலை தங்களுடைய தொடர்ச்சியும் நிச்சயமாக தக்க வைக்கிற ஒரு தரப்பு. உங்களுக்கு தெரியும், விக்னேஸ்வரனை கொண்டு வந்து அந்த நேரம் புகுத்தி 35,000 வாக்குகளை இன்றைக்கு அவர்கள் எடுத்து விக்னேஸ்வரனை ராக்கி இருந்ததுன்ற முழு தாற்பயம் இப்ப உங்களுக்கு விளங்கும். சரிதானே? அதே போல ஒரு வேலை திட்டத்துக்குள்ள தான் சங்கு சின்னம், பொது வேட்பாளர், பொது வாக்கெடுப்பு இன்றைக்கு இல்ல, 13 நிராகரிப்பு இல்ல. இன்றைக்கு பல வழிகளில் இந்த விஷயங்களை பலரும் பேச வழிகிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள இருந்த அந்த இரட்ட முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதுலதான் தென்பகுதியில தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒருவரை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அவருக்கு மாறாக இன்னும் ஒருவருக்கு தென்பகுதியில் இந்த வாக்குகள் போய் சேர்ந்து அவர் வென்று விடுவார், தமிழர்களுடைய வாக்கு போனால் என்றதற்காக தமிழ் வேட்பாளர்களை நிறுத்தி இந்த வாக்குகளை எடுக்க வேண்டிய ஒரு தேவை அங்கே இருக்கு. அதோட அவர்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைக்கிறதால 13 நிராகரிக்காமல் வைக்கிற ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலமாக இங்க சொல்ல வார விஷயம் இந்தியாவினுடைய தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை கொண்டு போறதுக்கு 13ஆம் இந்தோலங்கா பெக்டினூடாக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த 13ஆம் திருத்த சட்டத்தில் தொடர்ந்தும் இந்த மக்கள் இன்னும் ஒரு 35 வருஷம் இன அழிப்புக்குள்ள போய் முற்றுமுழுதாக இந்த இனம் இல்லாம போறதுக்கான வழிமுறைக்கு
இந்த பொது வேட்பாளர்களுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை மொழிமாற்றம் செய்து பொருள் மாற்றம் செய்து பொருள் கோடல் செய்து கொண்டு வருவதற்கான ஒரு சூழல்ல தான் இந்த 13 நிராகரிச்சா நாங்க வெளியில போயிடுவோம் என்று கட்சி சொல்லி போட்டு இந்த 3-4 கட்சிகள். ஆகவே நீங்க 13 நிராகரிக்கிறத நீங்க செய்யவே இயலாது என்று சொன்னதால தான் அவர்கள் அதை போட முடியும். ஒற்றையாட்சியை நிராகரிக்கிற வசனம் போடக்கூடாதுட்டாங்க. தேசம் என்ற விஷயத்தை போட்டால் நாங்க வெளியில போயிடுவோம் என்று சொல்லிட்டாங்க. இந்த அடிப்படையில தான் இந்த பொது வேட்பாளர் வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு இருந்த நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கு மாவீரர் துயிலும் இல்லங்கள் ஈழத்தமிழ் அனைத்து உறவுகளுக்குமானதுதான். அதுல மாற்று கருத்து இல்லை. கடந்த காலங்களில் கடந்த 15 வருஷமாக இவர்கள் எங்கே இருந்தார்கள்? இன்றைக்கு திலீவன் அண்ணாவுக்கு முன்னாலேயும் முள்ளிவாய்க்காலில் நீங்கள் எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த 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 அதற்கு உண்மையாகவும் அந்த விடுதலை போராட்டத்திலே நெஞ்சில் குப்பியில கட்டி இந்த ஈழ கனவோடு மறித்த அந்த மாவீரர்களுக்கு வீர மரணம் அடைந்த அந்த மாவீரர்களுக்கு விசுவாசமாக இந்த விடயங்களை அந்த இடங்களிலே நகர்த்துங்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே இது மிகச்சிரமாக இருக்கு. இந்த இடத்துல வச்சுதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இந்த பொது வேட்பாளர் என்பவருக்கான வாக்குகள் என்பது தமிழ் இனத்தினுடைய அழிவுக்கான வாக்குகளாக பொருள் கோடல் செய்வதற்கும் பொருள் மாற்றம் செய்வதற்கும் மொழி மாற்றம் செய்வதற்கும் மடைமாற்றம் செய்வதற்குமாக நடந்து கொண்டிருக்கிற ப்ரோசஸ். இதுல நாங்கள் ஒரு நம்புறோம், இந்த தியாகம் நிறைந்த போராட்டத்துல 23ஆம் தேதிக்கு பிறகு வெல்லுற ஜனாதிபதியோட 13 கேட்டு இவர்கள் அனைவரும் இன்றைக்கு விக்னேஸ்வரன் ஒரு பேட்டியை பார்த்தேன். அதுல கேட்கிறாங்க ஒரு கேள்வி, நீங்கள் 13 நிராகரிக்கவும் இல்லை, இதை செய்யவும் இல்லை, இந்த வழியில பேச்சுவார்த்தையில 13க்கு மஹிந்தவோ இல்லாட்டி ரணிலோ சஜித்தோ இவரோ கூப்பிட்டா நீங்க போவீங்க? ஓ, நாங்க போவோம். இதான் நிலைப்பாடு. அப்ப இதுல இந்த வேட்பாளர்களை, இது எங்களுடைய பணி. நாங்கள் விக்னேஸ்வரனை கொண்டு வருவதற்காக கடந்த காலங்களில் பாடுபட்டோம்னா இந்த விக்னேஸ்வரன் இந்த களத்திலிருந்து நீக்கிற பணியை நாங்கள் செய்தோம். அது எங்களுடைய தார்மீக பொறுப்பு. அதே போன்றுதான் இந்த கட்சிகளோடு நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையில் விக்னேஸ்வரனோடையும் சித்தார்த்தனோடையும் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடையும் இருந்து அந்த தீர்வு திட்டத்தை தயாரித்ததுக்கு பிறகு இன்றைக்கு தீர்வு திட்டத்தை இல்லாமல் புதிய தீர்வு திட்டமாக கொண்டு வந்து அன்றைக்கும் அங்க தேசத்தை விட்ட சொல்லி சொன்ன விக்னேஸ்வரன் இங்கே இருந்து கொண்டு இந்த அரசியலை செய்கிறார். அப்ப இந்த அரசியல் என்பது வெறுமனே தமிழ் தேசிய அரசியலை நீத்து போவதற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியலை முற்றுமுழுதாக இந்த மக்களிடமிருந்து அகற்றுவதற்குமான ஒரு பணி என்பதனாலே தான் நாங்கள் இந்த குற்றச்சாட்டை நேரடியாக அரியணைத்திறன் மீது இந்த தரப்பினர் மீது வைக்கிறேன். இந்த நபர்களும் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் எங்களுடைய விவாதம். இதுல இந்த பொது வேட்பாளராக இந்த பொது வாக்கெடுப்பையும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இதற்கு உடன்பட்டு வருகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தால் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம். தேர்தலுக்கு முதலே நாங்கள் எடுத்துட்டோம். ஆகவே எங்களோடு பேசிக்கொண்ட தரப்பினர் சொன்னார்கள், இந்த 13 நிராகரிக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பேச வேண்டும், மிக ஆழமாக இந்த விடயங்களை நகர்த்த வேண்டும், நாங்கள் தயவு செய்து தங்களோடு ஒத்துழையுங்கள் என்று. ஆனால் எங்களுக்கு தெரியும் இதுல ஒற்றுமை என்ற வகையில கட்சி தலைவர்கள் ஒற்றுமைப்படுவது அல்ல, இனம் ஒரு கொள்கை கோட்பாட்டின் மீது ஒற்றுமைப்படுவதைத்தான் இந்த பொது அமைப்புகள் செய்கிறதாக இருந்தால் செய்திருக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இந்த 5-7 கட்சிகளும் ஒற்றையாட்சி கீழே இருக்கிற 13 இருக்கிற வகையில் எந்த அதிகாரங்களுக்கும் மற்றும் 33 தீர்ப்புகளால உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத இதை வேண்டுகிற வகையில இருக்கிற இந்த நபர்கள் இன்றைக்கு ஒற்றுமை என்கின்ற வகையில இதை கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப 13க்கு நான் ஏற்கனவே இந்த கடிதத்தில் சொன்னது போல கையெழுத்திட்டு இருக்கிற தரப்புகள் ஒரு பொது வழியில சொல்லி இருக்கிறோம், நாங்கள் இதை நிலைப்பாட்டை கைவிட்டுட்டோம் இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் தாங்கள் ஒரு தரப்பாக கையெழுத்திட்டு இந்த 13 நாங்கள் துறந்திருக்கிறோம் என்று உடன்பட்டிருக்கிறார்களா? அங்கே இல்லை. நிலைப்பாட்டம் அதைத்தான் விக்னேஸ்வரன் சொல்றார். நிச்சயமா அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூட சிலர் அதை சந்தேகப்படும்படி பேசுகின்றார்கள். ஒரு முறைப்படி ஒரு அமைப்பிடம் இருந்தோ அல்லது ஒரு கட்சியிடம் இருந்தோ வரக்கூடிய அளவு அது எப்படி சொல்வது, அது முறைப்படி அமைக்கப்படவில்லை. பேரூர் எதுவும் இல்லாமல் வெறுமனே ஒரு அனாமதய கடிதம் போல தயாரிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய கையெழுத்தும் இல்லாமல் அது யார் சார்பாக அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வந்திருக்கிறது என்று நாங்கள் அறிந்தே கொள்ள முடியாத அளவுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாலும் காலப்போக்கிலே நாளை சில வேளை இது நாங்கள் வெளியிடவில்லை, யாரோ ஃபேக்காக செய்து வெளியிட்டார்கள் என்று கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட சில கருத்துக்களை நாங்கள் கேட்கக்கூடியதாக. அதன் மொழிநடைய பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவரை காலம் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொன்னால் 75 வருடங்களுக்கு மேலாக ஒரு தேச அங்கீகாரத்துக்காக போராடுகிற இனம் வெளியிட்ட அறிக்கைகள். இதுல நான் சொல்ல வரேன் ஒரே ஒரு கருத்து தான் நான் கேட்கிறேன். திம்பு பேச்சுவார்த்தையில புளொட் இருந்தது, டெலோ இருந்தது, ஈரோஸ் இருந்தது, டியூஎல்எஃப் இன்றைக்கு தமிழரசு கட்சி என்று சொல்லுகிறோம், அன்றைக்கு அவங்க இருந்தாங்க. சரிதானே? அப்ப அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேராசிரியர், ஆய்வாளர்கள், அறிஞர்கள், பெருமக்கள் என்று சொல்றவை எல்லாரும் ஏதோ ஒரு இயக்கத்துல இருந்தாக்கலாம். சரிதானே? தீவிரத்துக்கு ஒரு பொறுப்பா இருந்தவர் தான் 10 எழுத்தாளர் விடுதலை புலிகளோட.
விடுதலை புலிகளும் இந்த பேச்சுவார்த்தைகள்ல அப்ப இந்த விடுதலை புலிகள் எல்லாருமே பங்கு பெற்றி இந்த பேச்சுவார்த்தையில திம்பு கோட்பாடு என்ற ஒரு கோட்பாடு இருக்கு. சரி, ஒன்றே விடுமே தமிழ் மக்கள் பேரவை, அது இது எல்லாத்தையும் விடுவோம். இந்த கட்சிகள் பங்கெடுத்த ஒரு திம்பு பேச்சுவார்த்தை இருந்தால் உங்களுக்கு ஆக குறைஞ்சது தேச அங்கீகாரம். திம்பு பேச்சுவார்த்தை என்ற 4 கோட்பாடுகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில வந்து தமிழர்கள் ஒரு தேசம், அந்த தமிழர்கள் அந்த தேசம் தமிழருடைய தேசம் சுயநிர்ணயக்கு உரிமைக்கு உரித்துடையது. இந்த 4 பிரின்சிபல்ஸையும் அங்கு அதை சொல்லுகிற அந்த கோட்பாட்டில் ஆவது இவர்கள் நின்றிருக்கலாம். இவர்கள் அனைத்தையும் இப்ப இன்றைக்கு அதுலதான் நாங்கள் நியாயமான சந்தேகங்களை இவர்கள் மீது பொருத்தி பார்க்கிறோம். ஆகவே இவர்களுடைய இந்த மொழி நடைய பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கும் இல்லாத ஒரு மொழி நடை. இந்த மொழி நடை தமிழ் தேசிய இந்த இனப்பெற வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு மொழி நடை வரவே இல்லை. இந்த இந்த இதுல இனப்பிரச்சனை முதலாவது அவர்களுடைய அந்த இது என்னன்னு சொல்றது க்ளோஸ் உறுப்புரை வந்து இனப்பிரச்சனை தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டிய இலங்கை தீவின் புதிய யாப்பானது தமிழ் மக்களை இறமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நான் இடைத்தான் பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு தேசம் என்பது 4 தாங்கு தூண்களால் தாங்கப்படுது என்று சொல்லுவாங்க. நாங்கள் எப்படி ஒரு இனம் என்று, நான் எப்படி தமிழன் என்று அறியப்படுறேன்டா, குகன் எப்படி குகன் என்று அறியப்படுறீங்க என்று சொன்னால், குகன் என்கின்ற ஒரு பெயர் தமிழ்ல இருக்கிறபடியா நீங்கள் தமிழன். அப்ப அந்த முதல் மொழிதான், நீங்க பேசுற மொழி எதுவோ அது உங்களை அந்த இனத்துக்குரியவராக அடையாளப்படுது. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு அடையாளத்தை எடுத்து நீங்கள் ஒரு தேசிய இனமாக அல்லது ஒரு தேசமாக உருவெடுப்பதற்கு நீங்கள் தேசிய இனமாக என்று சொன்னால் நீங்கள் அந்த நிலப்பரப்பை கடந்து அந்த நிலப்பரப்புக்குள்ள முழுமையாக வியாபித்திருந்து அந்த மொழியை கொண்ட ஒரு இனக்குழுமம் வந்து அந்த நிலப்பரப்பை தக்க வச்சுக் கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளாதாரத்தையும் கொண்டு ஒரு பண்பாட்டு கலாச்சார வினிமயங்களை பேணி பாதுகாத்து வருது என்று சொன்னால் அது தேசம் என்கின்ற வடிவத்தை எடுக்கும். இந்த தேசம் என்கின்ற வடிவம் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு இயல்பாகவே பிறப்புரிமையாக அதனுடைய பிரிக்கப்பட முடியாத உரிமையாக சுயநிர்ணய உரிமை ஒன்று சேர்த்துக்கொள்ளும். இது வரலாறுல அப்போ நீங்க சொன்ன மாதிரி சாதாரண மகனுக்கு இந்த அரசியல் ஆழம் விளங்கி கொண்ட ஆக்கள் அந்த இடத்துலதான் சொல்ல வருகிறோம். இந்த வார்த்தைகளை மாற்றுவதற்கு இவர்களுக்கு யார் தத்துவம் கொடுத்திருக்கு? இந்த மாற்றங்களை மாற்ற ஒவ்வொரு இடத்திலையும் நான் சொல்ல வருகிறேன், சமரசம், காட்டி கொடுப்பு, வேண்டுமென்றே மறுத்தல்களும் நிராகரிப்புகளும் தவிர்த்தல்களும் தான் இதில் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு காரணத்தோடு நடந்திருக்கின்றது தான் நான் சொல்ல வருகிறேன். ஆகவே இந்த இடத்துல எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இந்த போலியான இந்த கட்டமைப்புகளும் இதுவும் 23ஆம் தேதிக்கு பிறகு இவர்கள் இருந்த இடம் தெரியாது போவார்கள். இந்த தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த அரசியலை ஒரு மக்கள் இயக்கமாக நாங்களும் இன்றைக்கும் வேண்டி நிற்கிற ஒரு விஷயம், ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு பொது கட்டமைப்பு பாரம் எடுத்தால் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜ கஜேந்திரன் உங்களுக்கு தெரியும், அவர் இன்றைக்கு ஜெனீவாவில் இன்றைக்கு நடக்கிற போராட்டம் சம்பந்தமா இன்றைக்கு இவர்கள் எவருமே பேசுவதற்கு தயாராக இந்த இவர்களுடைய கோரிக்கையில கூடிய அது சம்பந்தமான விடயம் இல்லை. எந்த ஒரு இடத்திலையும் அவர்கள் பேசுறாங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் 2 வருஷம் முடிஞ்சு ஒரு தீர்மானத்துக்கு போற கட்டத்தில் இருக்கிற போது எவருமே அதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. இந்த வகையில தான் எங்களுடைய தலைவர் செயலாளர் அவர்கள் மிக தெளிவாக இந்த அரசியல் பரப்பிலே இருந்து கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக புலிகளுடைய அந்த கட்டமைப்பிலே இருந்து தேசிய தலைவருடைய வழிநடத்தலிலே அந்த அவருடைய ஆணையை பெற்று அந்த ஆணைக்கு அமைவாக இந்த அரசியலை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்றவர்களை அடையாளம் கண்டு இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருந்து வெளியேற்றுகிற அந்த பாரிய பொறுப்பை நாங்கள் சுமந்து நிற்கிறோம். நிச்சயமாக ஒரு பொது கட்டமைப்பின் மூலமாக இதை மேலெழுகிற பொழுது அதனை அந்த பொது கட்டமைப்பிடம் கையளித்து விட வேண்டும் என்பதிலே எங்களுடைய தலைமை மிக தெளிவாக இருக்கிறது. அந்த வகையிலே பல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பேரவையா இருக்கலாம், P2P இருக்கலாம், இந்த பொது அமைப்புகளுக்கு பின்னாலே இருந்து பாரிய வகையிலே இந்த போராட்டங்கள் வெற்றியடைவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் நாங்கள். அதனை நான் மிக விலாவாரியாக பேச முடியும், அது பேசுவதற்கான களம் இது அல்ல. அந்த வகையிலே இன்றைக்கு புறக்கணிப்பு என்கின்ற அந்த பணியை பல நெருக்குதல்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு தெரியும், ஊடகங்களோட சப்போர்ட்டில ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த தரப்புகள்கிட்ட இருந்து உங்களுக்கு தெரியும், இந்த தரப்புகளினுடைய கையாட்களாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இவை அனைத்துக்கும் மேலாக நாங்கள் வேலை செய்ய வேண்டிய பொறுப்புகளிடம் இருக்கிறது. இந்த புறக்கணிப்பு என்ற விடயத்துக்கு நான் வருகின்றேன். ஆனால் இன்னும் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இன்னும் ஓரிரு கேள்விகள் இருக்கின்றன திரு காண்டீவன் அவர்களே. அதாவது